இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, உங்க மேல அவ கோவத்தை காட்டுறதுக்கான காரணமே அவளுக்கு உங்க மேல இருக்கிற காதல் தானே மாமா. இவரை நம்ம இவ்ளோ நம்பணுமே, உயிருக்கு உயிரை நினைச்சோமே, இவரு இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டாருங்கிற ஒரு வருத்தம் தான் மாமா. ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற காதல் அவளை உங்க கூட சேர்த்து வைக்கும். இந்த உலகத்திலே சுத்தமான உறவுனா அது காதல் தான். எல்லா பிரச்சனைக்குமே அதுதான் தீர்வு மாமா. உங்களுடைய உண்மையான காதல் உங்க ரெண்டு பேருமே அவ்வளவு சீக்கிரம் பிரிய விடாது. ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்களேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே அவளும் மனசு மாறணும்னா எப்படி? அவளுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவ அதுல இருந்து வெளியில வரணும் மாமா. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அவ வருவா. தெரியல வீரா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என் புத்திக்கு அது ஏறவே மாட்டேங்குது வீரா. கொஞ்ச நேரம் தனியா இருந்தாலும் எனக்கு கண்மணி ஞாபகமாவே இருக்கு. நான் அதிர்ஷ்டமே இல்லாதவன் வீரா. என் வாழ்க்கையில எதுவும் சரியா நினைக்க மாட்டேங்குது வீரா. எல்லாமே போயிடுது மாமா. எதுவுமே உங்களுக்குன்னு இருக்கிறது உங்க கையை விட்டு எப்பவுமே போகுது மாமா. தப்பா மட்டும் எதுவுமே யோசிக்காதீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட வாரிச கண்மணி வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க, எங்க அண்ணனே திரும்ப குழந்தைய பிறந்து வர போறேன்னு நீங்க எல்லாரும் தானே சொன்னீங்க. அந்த குழந்தை உங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கும் மாமா. நம்புங்க மாமா. மாமா, நான் இருக்கேன், மாறன் இருக்கா, நம்ம குடும்பம் எல்லாருமே இருக்கும் மாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைப்போம். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஒரே விஷயத்தை தானே மாமா யோசிச்சுட்டு இருக்கோம். மாமா, என்ன நம்புங்க, நான் உங்க ரெண்டு பேருமே எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன் மாமா. இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம்.